ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி நினைவு கூறும் தெய்வம். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் பல சம்பவங்கள் தேவன் நம்மை மறந்துவிட்டார் என்கிற ஒரு சிந்தையை நமக்குள்ளே தருகிறது. அநேக நேரம் இப்படி நினைக்கிறோம். பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, வாழ்க்கையின் எதிர்பாரா சம்பவங்கள் வரும்போது நினைக்கிறோம், தேவன் என்னை மறந்து விட்டார். இல்லை, ஒரு வாரம் நம்மை மறப்பதில்லை. பாடல் பாடுகிறோம், மறவார். அவர் பல நேரங்களில் உணர்ச்சிகள் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை மறந்தார். நாளிலே ஒரு தேவன் நம்முடைய கடந்த காலத்தையும் மறப்பதில்லை, நிகழ்காலத்தையும் மறப்பதில்லை, எதிர்காலத்தையும் மறப்பதில்லை. God always think about the past. God always think about the present. God always think about the future. நம்முடைய கடந்த காலத்தை அறிந்திருக்கிறார், நிகழ்காலத்தை அறிந்திருக்கிறார், எதிர்காலத்தை அறிந்திருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை அதிகமாய் திக்குமுக்காட வைக்கிறது. அடிக்கடி சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஏன் என்னை மறந்தீர், எதுவரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். இது இயற்கையா நாம் கேட்கிற ஒரு கேள்வி. முதலிலே நெகேமியாவினுடைய ஜெபம், நெகேமியா 5:19. நெகேமியாவுக்கு ஏராளமான போராட்டங்கள், பலமுறை தாக்குதல், பலமுறை தாக்குதல், பலமுறை உள்ளான தாக்குதல், வெளியான தாக்குதல், காணக்கூடிய தாக்குதல், காணக்கூடாத தாக்குதல். நன்றாக கவனிக்க வேண்டும். அரண்மனையிலே வாழ்ந்த ஒருவன், உயர்ந்த திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்கு, ஆனால் தேவ ஜனங்களுக்காக துன்பத்தை தெரிந்து கொண்டான். மோசையை போல உபவாசித்து, அழுது, உட்கார்ந்து, துக்கித்து. நன்றாக கவனிக்க வேண்டும். நல்ல வாய்ப்பு, நல்ல வசதி, நல்ல மேன்மை, ஆனாலும் உபவாசம், அழுகை, துக்கம், கண்ணீர். இது எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? இன்னைக்கு நாம பல உபவாசிக்கிறோம். அது பல காரணங்கள் உண்டு. நம்முடைய தேவைக்காக, திருமணத்திற்காக, வேலை வாய்ப்புக்காக, பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கைக்காக. மிகவும் உபவாசம் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக. நீங்கள் அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி, இன்னைக்கு ஒரு சின்ன வேலை, அதை விட்டு விட நமக்கு மனசு இல்லை. ஆலயத்து சின்ன வேலை தான், சாதாரண ஒரு வேலை. அதுக்கே ஆலயத்தை முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை, ஊழியத்திற்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை. இவ்வளவு பெரிய வேலை. ராஜாவின் அரண்மனையில பானபாத்திரக்கார், ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமான இருந்தவன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துக்கித்து, உபவாசித்து, ஒரு பக்கம் ஆன்மீகவாதிகளின் போராட்டம், செம்பல்லா தொபியா, இன்னொரு பக்கம் நவதியாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசியின் போராட்டம். இப்படி பலமுனை. அடுத்து நெகேமியா 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், குற்றம் சுமத்துகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில நெகேமியாவின் ஜெபம், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை தேவைப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, think upon me, Lord, my God. think upon me. தேவனே, என்னை நினைத்தருளும். திரும்ப சொல்லுவேன், நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றையும் முடியும். கேட்டுக் கொண்ட அன்பு ஊழியர்களே, சோர்ந்து போயிருக்கலாம், போராடி ஊழியத்தை கட்டியிருக்கலாம். அந்த ஊழியத்தை இடிப்பதற்கு பல சக்திகள், உடலிருந்து குழி பறிக்கிற மக்கள், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம். யாரு நம்பினீங்களோ அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு ஆறுதலான வார்த்தை, நீங்கள் செய்த எல்லாவற்றின்படியும் தேவன் உங்களுக்கு நன்மை உண்டாக நினைத்தருளுவார். நீங்கள் செய்த எல்லாவற்றின்படியும். சின்ன ஊழியம் பண்ணலாம், பெரிய ஊழியம் பண்ணலாம், யாருக்கும் தெரியாத திரைமறைகள் இருக்கலாம். There are some ministries that can be visible or invisible. சில காணக்கூடிய ஊழியங்கள்,
சில காணக்கூடாத ஊழியங்கள் இந்த ஊடகத்தில் நாங்கள் பேசுகிறோம். ஒருவர் ஒளிப்பதிவு செய்கிறார், ஒருவர் அதை பதிவேற்றம் செய்கிறார், எடிட் பண்றார். இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அன்பானவர்களே, எனக்கு என்ன நன்மை உண்டோ அதே நன்மை அவளுக்கு உண்டு. வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் ஒரு ஜெபம் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும் தேவன், நினைத்தருளும் தேவன். அதைத்தான் என்றாலே உங்களை சொல்ல விரும்புகிறேன். கவனிங்கள். You think your past, உன் கடந்த காலத்தை நினைத்திருக்கிறார். அதற்காக செய்த எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படா தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். இதை திருமுருமா படிக்க நான் விரும்புகிறேன். இது என் வாழ்க்கைக்கு பொருந்தும். விதைக்கப்படாத தேசம், சொல்லப்படாத இடங்கள், உடைய ஊழியம், உடைய அர்ப்பணம், உடைய தியாகம், அதை சொல்லுகிறார். நீ என்னை பின்பற்றி வந்த இளவயது பக்தி. என்னுடைய 17வது வயதில இயேசுவை சந்தித்தேன். கடினமான சூழ்நிலை, பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் வளர்ந்து ஆளாக்கப்பட்டேன். என்னுடைய சந்ததியிலே நான் தான் முதல் கிறிஸ்தவன். தேவன் சொல்கிறது, என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தி. இளவயதில அதிகமான ஆசைகள், ஆசாபாசங்கள், உலகத்தை அனுபவிக்க வேண்டும். ஆரம்ப சொன்ன 17 வயது வாலிபம், உலகத்தில் அதிகமான அனுபவிக்க வேண்டிய ஒரு வயசு. அன்றைய ஆண்டு என்னை சந்தித்தார். 17வது வயதுல பிற மார்க்கத்தில் இருந்து அது ஒரு நான் மறந்திருக்கலாம், அவர் மறப்பதில்லை. அவர் சொல்லுகிறார், என்னை விதைக்கப்படாத தேசம், வனாந்திரம். அருமையான வார்த்தை, வனாந்திரம். வசதி இல்லை, வாய்ப்புகள் இல்லை, இன்றைக்கு இருக்கிற எந்த இதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையின் பல நாட்களிலே நடந்தே ஊழியம் செய்திருக்கிறேன். அது தேவன் சாட்சி. நடந்தே நான் மண்ணடியின் இடத்துல கூடியிருந்தேன், ஸ்டேஷன் பக்கத்துல. சாராள் நவரோஜி அவங்க சிறைக்கு மேடவாக்கு நடந்தே, அந்த மண்ணடி என்ற இடத்துல இருந்து நடந்தேன். அதே போல மாலையிலும் நடந்தேன். இப்படி பல நாட்கள் சொல்ல முடியும். பல நாட்கள் நடதான், வீடு சந்திப்பு, ஊழியங்கள் எல்லாம் நடதான். விட்டால் அன்னைக்கு இருந்த பல்லவன் போக்குவரத்து கழகம், வாகனங்கள் கிடையாது. நம்ம தேவன் சொல்கிறார், வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த, வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, ஒண்ணுமே இல்லை, வாகனங்கள் இல்லை, வனாந்தரத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த இளவயதின் பக்தி. இரண்டாவது, உனக்கு இருந்த நேசம் நான் நினைத்திருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையை, God never forget your past. வசனம், you think upon your past. உன் கடந்த காலத்தை நினைத்திருக்கிறார். He never forgets. அடிக்கடி சோர்ந்து போயிருக்கலாம். வனாந்தரம் மறப்பதில்லை, உன் இளவயதின் பக்தி மறப்பதில்லை, உன் நேசம் அவர் மறப்பதில்லை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அது உண்மை. இரண்டாவது, you think upon your present. நிகழ்காலத்தில் நீ கடந்து போகிற இந்த வேதனை, இந்த கண்ணீரின் பாதை, பள்ளத்தாக்கு, மேடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் God knows. தமிழ்ல வாசிக்க எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 60ஆம் வசனம். இவரும் அதிகமாய் பாடுபட்ட ஒரு மனிதன். வேதம் சொல்லுகிறது, ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் புரளாதபடி உன்னை கயிறுகளால் கட்டினேன். நீ சில காலம் ஊமையனா இருப்பாய். அவர் கோதுமை நிறையும் சாப்பிட்டார், ஊமையா இருந்தார், வாழ்க்கை எல்லாவற்றையும் பறிகொடுத்தவர். தேவனால் இடிக்கப்பட்டு பிழிக்கப்பட்டவர். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் புரளாதபடி
மாலையிலே உள்ளே இருப்பார், காலையில தட்டுமுட்டு சாமான்களை கொண்டு வெளியே நிற்பார். இன்னைக்கு 24ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் தேவன் சொல்லுகிறார், ஆகிலும் இதெல்லாம் உண்மை, உன் பாடுகள் உண்மை, உன் போராட்டங்கள் உண்மை, உன் இயலாமை உண்மை, இல்லாமை உண்மை, ஆகிலும் அந்த வார்த்தை தேவன் சொல்லுகிறார், என் உடன்படிக்கை உன்னோடு ஏற்படுத்துவேன். அப்பொழுது இசைக்கேல் 16:60, ஆகிலும் உன் இள வயதில உன்னோடு பண்ணின உடன்படிக்கை நான் நினைத்து, உன்னோடு பண்ணின உடன்படிக்கை என்னுடைய வாழ்க்கையை நான் நினைச்சது உண்டு. நிறைய போராட்டங்கள், நிறைய பாடுகள், பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் நினைத்து, யார் மறக்கிறாங்களோ இல்லையோ, தேவன் மறப்பதில்லை. Remember the covenant he made with me. என்னோடு செய்த உடன்படிக்கை 30/8/1970 என்னோடு செய்த உடன்படிக்கை நான் மறந்தால் அவர் மறப்பதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, நான் அதாவது நிகழ்காலத்தில் நினைத்திருக்கிறேன், அதற்கேற்ற பலனை உனக்கு தருவேன். இசைக்கேல் 16:20 நினைத்திருக்கிறேன், அதற்கேற்ற பலனை உனக்கு தருவேன். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அதே இசைக்கேலுக்கு சொல்லுகிறார். 16:60 ஆகிலும் 16:62 உன்னோடு நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்தும் எதிர்காலம். I will prove it. I will prove it. And also I will protect it. பெருக பண்ணுவேன், ஏற்படுத்துவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிவாய். தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்கள். நான் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையை சொல்கிறார், I will do it. இதுவரை பார்க்காத, கேட்காத, யோசிக்காத, சிந்திக்காத ஒன்றை உன் வாழ்க்கையிலே செய்வேன். I will do it. அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். இன்னைக்கு குழப்பங்கள், இன்னைக்கு கேள்விகள், இன்னைக்கு வாழ்க்கையை வனாந்திரங்கள் சொல்லுகிறார், நீ அறிந்து கொள்ளுவாய். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். அது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்ட நினைவுகள் என்பதை தேவன் சொல்லுகிறார். நம்பர் 1, its thoughts are great. அவன் நினைவுகள் மகா பெரிது. ஏசாயா புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆங்கிலத்திலே கிரேட். திரும்ப சொல்லுகிறேன், வானங்களை பார்க்கிலும், வானம் இப்படி உயர்ந்திருக்கிறது, அதை விட உங்களை நான் உயர்த்துவேன். பூமி எப்படி உயர்ந்திருக்கிறதோ அது மட்டுமல்ல, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள், என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. கிரேட் தாட்ஸ். என் நினைவுகள் அதாவது கிரேட், தமிழ்ல கிரேட். இன்னைக்கு நீ நினைக்கலாம், இன்னைக்கு ஒத்து வராம இருக்கலாம். என்னை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை காலம் சென்ற டிஎஸ் அவர்கள் ஒரு 20 நிமிடங்கள் மேல சொல்லியிருப்பார். பிபி ஹால் ஒரு முறை தனியை ஜெபிக்கும் போது, அன்றைக்கு எனக்கு ஏற்புடையதா தெரியல, ஒண்ணு கூட ஏற்புடையதா இல்ல. உலகத்தின் பல நாடுகள், பெரிய ஊழியங்கள், பல சபைகளை நீ ஸ்தாபிப்பாய், அனைவரை உருவாக்குவாய், தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாய் இருப்பாய். அன்றைக்கு அடிப்படை தேவையே இல்லை. ஆனால் தேவன் அப்படின்னவர்கள் பெருசு. யார் என்ன சொன்னாலும் the thoughts of God is great. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, உன்னை குறித்த நினைத்திருக்கிறவர்கள் அற்புதமானது, ஆச்சரியமானது, மகத்தானது. அடுத்து நான் சொல்ல விரும்புகிறேன், not only great, his thoughts are many. அவருடைய நினைவுகள் ஏராளம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதாவது அவருடைய அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் அநேகம். His thoughts are more in number. Many, more in number. சொல்லப்பட்டிருக்கிறது அநேகம். அடுத்த வசனம் 45, ஒருவரும் அதை சொல்ல முடியாது,
அறிவிக்க வேண்டுமானால் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். திருமுறை முறையாக அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாயிலால் அறிக்கப்பட நான் கேட்கிறேன். இதை பார்க்கிற, இதை கேட்கிற நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க. அவருடைய அதிசயங்களும் அவருடைய யோசனைகளும் அநேகம், மேனி. அடுத்து, ஒருவரும் அது எனக்கு சொல்ல முடியாது. இரண்டாவது, நான் அவர்களை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அது எண்ணிக்கைக்கு மேலானது. இது என்னுடைய வாழ்க்கை. 53 ஆண்டுகளுக்கு மேலாக சொல்லி முடியாது. அது எண்ணிக்கைக்கு மேலானவைகள். கர்த்தர் செய்த நன்மைகள் கடல் மணலை பார்க்கிலும் அதிகமான ஊழியத்தின் பாதையில், குடும்பத்தின் பாதையில், என்னுடைய சரி நிலையின் பாதையில், எத்தனையோ பலவீனங்கள் மத்தியில், எத்தனையோ மரணப்படுக்கையின் பள்ளத்தாக்கு. ஆனால் அநேகம் மேனி விவரித்து சொல்ல முடியாது. அது எண்ணிக்கைக்கு மேலானது. என் அன்பானதே பிள்ளையே, உனக்கும் அது பொருந்தும். மேலான எண்ணிக்கை சொல்ல முடியாது. நீங்க பார்க்கலாம், ஏழ்மை, வறுமை, இல்லாமை, அடிப்படை தேவையில்லை. எல்லாரும் உங்களுக்கு குனிஞ்சு பார்க்கிறாங்க. A day will come. God will lift you. அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தரை மாற்றுவார். இந்த பின்னணியும் இல்லை, எந்த உதவி செய்கிற பெற்றோர்கள் இல்லை, யாருமே இல்லை. அவர் வேதம் சொல்லுகிறது அநேகமானது, சொல்லி முடியாதது, எண்ணிக்கைக்கு மேலானது. His thoughts are many. மூன்றாவது, His thoughts are peaceable. இன்னைக்கு நினைவுகள் சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகள். இன்னைக்கு நினைப்பாங்க, ஆனா உள்ள ஒண்ணு நினைப்பாங்க, வெளியே ஒண்ணு பேசுவாங்க நினைப்பாங்க. வெளியே வாழ்கன்னு சொல்லுவாங்க, ஆனா உள்ள ஒழுகன்னு சொல்லுவாங்க. வாயார வாழ்த்துவாங்க, ஆனா உள்ள சபிப்பாங்க. உலகமே அப்படித்தான், உலகம் அப்படித்தான். அது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை குறித்து நினைத்திருந்த சமாதானம். தெரிஞ்ச சொன்ன எல்லாருமே எரேமியா 29:11. அத்தீமைக்கால சமாதானத்துக்கு ஏற்கனவே. நீங்க பாருங்களேன், அது யாரானாலும், மகனோ மகளோ மருமகளோ மருமகனோ, இன்னைக்கு பேசுறாங்க. எல்லாம் பணத்துக்காக தான். வசனம் சொல்லுகிறது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு. இன்னைக்கு உறவுகள் அப்படித்தான், பிள்ளைகள் கூட. அதாவது உங்களை நேசிக்கிறாங்களா தெரியாது, ஆனா உங்களுடைய நேசிக்கிறாங்க. உலகம் எப்படித்தான், உங்களை நேசிக்கிறாங்களா தெரியாது, உங்களுடைய உங்களுடைய பாஸ்புக், உங்களுடைய வங்கி கணக்கு, நீங்க வாங்கி போட்டிருக்கிற அந்த வீடு வாசல், அந்த லேண்டு, உங்களுடைய பிஎஃப், அதைத்தான் அவங்க நேசிக்கிறது. அதே சொல்லுகிறார், உன்னை குறித்து நினைத்திருக்கிறவர்கள் மேலானது, அநேகமானது, சமாதானமானது. அன்பானவர்களே, அவரை போல நேசிக்க ஆட்கள் இல்லை, அவரை போல அன்பு கூற ஆட்கள் இல்லை, அவரை போல உயர்த்த ஆட்கள் இல்லை. கடைசியாக சொல்ல முடிக்க விரும்புகிறேன், அது அவருடைய நினைவுகள் என்னை ஆறுதல்படுத்துகிறது. அவருடைய நினைவுகள் என்னை ஆறுதல்படுத்துகிறது. நிறைய அலைகள், நிறைய போராட்டம், நிறைய மனாந்திரம், நிறைய ஏளனங்கள், விமர்சனங்கள், காரணம் இல்லாத குற்றச்சாட்டுக்கள். தேவன் சொல்லுகிறார், நான் அப்படி நேரங்களில் கூட பயங்காட்டி வனாந்திரத்துல பட்சமாய் பேசி, ஆங்கிலத்துல ஐ வில் கம்ஃபர்ட் என்று அடிக்கடி சொல்றார். உங்களை தேற்றுவேன், ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைய, அவரை போல தேற்ற ஆட்கள் இல்லை, அவரை போல அரவணைக்க ஆட்கள் இல்லை. இன்னைக்கெல்லாம் என்னை மறந்தார் இல்லை, உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, உன்னை எப்படி மறப்பேன்? எப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? உன்னை தூரமா இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமா இருக்கலாம், பட் ஸ்டில் God remembers. நினைவு கூறும் தெய்வம். எனவேதான் பக்தன் பாடினார், நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. அவர் நினைவு கூறுவார். நினைவு கூறும், மறந்துடும். பெற்றுப்பிள்ளைகள் மறப்பார்கள், உலகமே மறந்துடும். நம்மள மறவாது, இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் பண்ணினவர் மறவார். ஒரு நாளும் உன்னை மறப்பதில்லை. எனவே 5:19 என் தேவனை, நான் இந்த
ஜனத்துக்கு செய்த எல்லாவற்றுக்கும் படியாக எனக்கு நன்மை உண்டாக செய்யும். உனக்கு நன்மை செய்யும் ஒரு தேவன். வாழ்க்கையில எல்லாம் உனக்கு தீமை பண்ணிருக்கலாம், எல்லாம் அந்த தேவன் நன்மை செய்கிற கருத்தை உனக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. நினைவு கூறும் தெய்வமே, எங்கள் கடந்த காலம், எங்கள் நிகழ்காலம், எங்கள் வருங்காலம் அத்தனையும் நினைவில் வைத்திருக்கிறேன். சின்ன சின்ன தியாகங்களை கூட நினைவில் வைத்திருக்கிறேன். God records, God remembers. நினைவு மட்டுமல்ல, அது பதிவேற்றம் செய்திருக்கிறேன். நான் படித்த போல, your thoughts are many, your thoughts are great, your thoughts are peaceable, your thoughts are very comfortable. சமாதானத்துக்கேற்ற நினைவுகள், பெரியான நினைவுகள், உயர்வான நினைவுகள். இதை நினைத்தீரே, நன்றி அப்பா. இதை நினைத்தீரே ஆண்டவனே. ஒரு யோசேப்பை நினைவு கூர்ந்தேன், ஒரு எஸ்தர் நினைவு கூர்ந்தேன், ஒன்றுமில்லாத மக்கள் நினைவு கூர்ந்தீரே. எங்களை நினைவு கூர்ந்தீராருக்காக ஸ்தோத்திரம். We are what we are today. நான் இன்றைக்கு நினைவுக்கிறோம் என்று சொன்னால் அது உங்க நினைவுதான். நாங்கள் ஒன்றும் மறந்தாலும் நீ எங்களை மறக்கிறது இல்லை. நாங்களும் அது நினைவோடு வாழ, அந்த சிந்தியோடு வாழ எனக்கும் இதை கேட்கிற மக்களுக்கு உதவி செய்யும். நன்மைகளால் நிரப்பும். தேவக்கிருபை தாங்கட்டும். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை, தேவன் உங்களை மறந்து விடுவதற்கு அணிந்து உள்ளவர் அல்ல. உங்கள் கிரியைகளை, உங்கள் ஊழியத்தை, நீங்கள் செய்கிற ஒன்றை God never forget. Remember. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆஸ்பமா இருந்திருக்குமேனால் இங்க ஒரு தொடர்பு கொள்ளுங்கள். ஊழியத்தை தாங்குங்கள். என்னுடைய ஜிபே நம்பரை போட்டிருக்கிறோம். 9841839287. உங்களுடைய ஆராதனை பின்னால் சொல்லியிருக்கிறோம். ஞாயிறு தோறும் காலை 8 மணிக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல, மாலையில 6:30 மணிக்கு வாருங்கள். சத்தியம் அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் விடுதலையாக்கும். God bless you. வாழ்வு மற்றும் மோசம்
சொல்லுவோமா? இயேசு என்னை கண்டார், நம் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கிக் கொண்டார். மறுபடியும் சொல்லுவோமா? இயேசு என்னை கண்டார், நம் ஜீவனை தந்தார், ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கிக் கொண்டார். உண்மை சொல்லப் போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. உண்மை சொல்லப் போனால் கெட்ட குமாரன் நான், அப்பாவின் சிநேகம் என்னை மாற்றிவிட்டது. என்ன நான் சொல்வேன், வீணா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வேறு என்ன சொல்வேன்? என்ன நான் சொல்வேன், வீணா என்ன செய்வேன், கிருபையே அல்லாமல் வீணா என்ன சொல்வேன்? எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04043183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக.